யோவான் 5, யோவான் 6, யோவான் 18, 19 4 முறையும் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு போனார். ஆமென். லாஸ்ட் பாஸ்ஓவருக்கு போகும்போது அவருக்கு தெரியும், இதுதான் என்னுடைய முடிவு. ஆமென். அதை அட்டெண்ட் பண்ணினார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பஸ்கா அன்றைக்கு அவர் நம்முடைய ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். ஆமென். பட் when he was in Jerusalem at the Passover, ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள். காரணம், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டார்கள். 2ஆம் அதிகாரத்தின் 24 வாசிக்கிறேன். நல்லா கேட்கணும், வேத ஆழம் உள்ளவர்கள் கேட்கணும். 2:24. பட் இப்படி சொல்லட்டுமா, அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். ஜனங்கள் அவர் என்ன செய்தார்களாம்? விசுவாசித்தார்கள். பட் Jesus did not commit himself to them because he knew all men. ஊற்றுக்க நான் லேசா எடுத்துக்கிறேன். அவங்க விசுவாசிச்சாங்க, ஆனா அவங்களுக்காக தன்னை அவர் என்ன செய்யல? முழுமையாய் கொடுக்கவில்லை. என்ன தெரியுமாங்க புரியுது? நீங்க விசுவாசிக்கிறீங்க, அற்புதம் அடையாளம்னு விசுவாசிக்கிறீங்க, ஆனா அவர் உங்களுக்காக தன்னை முழுமையாய் தருவதில்லை. என்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். they didn't commit but they believed. பிலீவ் வேணும். பிலீவையும் கொஞ்சம் தாண்டி கமிட்ல வரணும். எத்தனை பேர் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்க? இயேசு உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை நீங்க அவருக்கு கொடுக்கணும். ஓகே, நான் கரங்களுக்கு வரேன். நீங்க உங்க வாழ்க்கை அவர் கையில கொடுத்தா அவர் உங்களுக்காக தன்னையே கொடுப்பார். பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நீ இன்னும் ஒழுங்கா கொடுக்கல, உன்னை கொடு. உன் பொண்ண பொருளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கொடு. அவர் சொல்றார், விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவங்க இன்னும் எனக்கு என்ன செய்யல? கமிட் பண்ணலன்றார். அவங்க சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்றார். நீங்க சாதாரணமா இருந்துட கூடாதுங்க, நீங்க அர்ப்பணிப்புக்கு வரணும். ஷாத்ராக் மேஷாக்கை போல, தானியேலை போல அர்ப்பணிப்புல வந்து உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ வரும் காலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிப்பவன். ஆண்டவர் கிட்ட வந்த பின்னாடி என்ன பாருன்னா, அற்புத அடையாளத்தை கூட ஓரமா வச்சுட்டு, அற்புதம் நடந்தா தோத்துறோம், நடக்காட்டி தோத்துறோம், என்ன பொறுத்த மட்டும் எனக்கு இயேசுதான் முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, he committed his spirit into the hands of the Father. என் கையை பாருங்க, அதன கைக்காக யார் கையில் ஒப்பு கொடுத்தாராம்? பிதாவின் கையில். வார்த்தை ஒரு ஆழம் இருக்குமோ, நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. நான் இப்படி சொல்ல விரும்புறேங்க, இயேசுவே தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் கையில கொடுத்தா, கர்த்தர் உனக்காக தன்னை அர்ப்பணிப்பார். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். If you commit your life to God, he will commit himself to you. நான் பைபிள்ல காட்டுறேன். நீங்க அவருக்கு உங்களை அர்ப்பணிச்சா அவர் உங்களுக்காக வந்து நிப்பாருங்க. ரட்சிக்கப்பட்டதோடு நிறுத்திடாதீங்க, அர்ப்பணிப்பில் வாழுங்கள்.